நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு ஹோர்மோஸ் நீரிணை அந்த முற்றுகை, அந்த கப்பல்கள் போகுதா வரலையா அப்படிங்கிற செய்தி இருக்குது. ஈரானுக்கு பாகிஸ்தான்லேருந்து அந்த அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள், அமைச்சர்கள் ஈரானுக்கு போய் நேற்று பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்கிலாந்து பிரதமர்கிட்ட ட்ரம்ப் ஏதோ கேட்டதாகவும் அதை அவர் மறுத்ததாகவும், அதுக்காக இங்கிலாந்து பிரதமரை ட்ரம்ப் ரொம்ப கோபமாக திட்டிருக்கிறாரு. அது என்ன நடந்தது? அப்புறம் இங்கிலாந்தில் இருக்கிற நிதி அமைச்சர் IMF நிதி குறித்து, இந்த போர் குறித்து என்ன பேசினார்? கிங் சார்ல்ஸ் இங்கிலாந்துலேருந்து இப்போ அமெரிக்கா போகிறாரு. ஏன் போகிறாரு, என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் சீனா என்ன பண்ணியிருக்கு, ரஷ்யாவிலிருந்து மிக முக்கியமான ஒருவர் சீனாவுக்கு சென்று சீன இவர் அதிபரை பார்த்துருக்கிறாரு. ஸோ துருக்கியில் ஒரு பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. சூடானில் உள்நாட்டு போர், இது குறித்தெல்லாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து யூடியூப் உங்களுக்கு உடனடியாக இந்த காணொலியை கொடுக்கும். தமிழ் குடும்பங்கள் உட்பட்ட உலக குடும்பங்களை பாதிக்கின்ற எல்லா தரவுகளையும் பகுப்பாய்வு கண்ணோட்டத்தோடு கொடுக்குற சேனல் இது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நேரடியாக செய்திக்கு போவோம். ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற அமெரிக்க வெள்ளை மாளிகையில் கரோலின் லீவிட் அப்படின்னு ஒருத்தர், அவங்க தான் எப்பொழுதுமே அந்த செய்தியை சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று ட்ரம்ப் 2 நாள் ஆகும், 2 நாளில் ஒரு வேளை அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை மறுபடி பாகிஸ்தானில் நடக்குன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது குறித்து அவங்க கேட்ட பிறகு, நிச்சயமாக 2 வாரங்களுக்கு அப்புறம் போர் நிறுத்தத்தை நீடிக்கிற இது பற்றி இன்னும் நம்ம பேசலை. ஆனால் 2 நாளுக்கு பிறகு ஒரு போர் நிறுத்தம் குறித்த, சமாதானம் குறித்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த கரோலின் லீவிட் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் இராணுவம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. அதில் பாகிஸ்தானிலிருந்து அந்த ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் அவர் ஈரானுக்கு போயிருக்கிறார். நேற்று ஈரானுக்கு போயிருக்கிறாரு. எதுக்கு போயிருக்கிறாரு? ஈரானில் இருக்கிற வெளியுறவு அமைச்சர் இருக்கார் இல்லையா, அப்பாஸ் அராக்சி, அவரோட பார்த்து அவரோட கட்டிப்பிடித்து தழுவி பேசுகின்ற ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க பாகிஸ்தான் இராணுவம். அப்போது மறுபடி பேச்சுவார்த்தை தொடங்குமா இல்லையா, அதுக்கான ஒரு அறிகுறியாக நம்ம இதை பார்க்கலாம். பாகிஸ்தான்லேருந்து ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஈரானுக்கு போய் அப்பாஸ் அராக்சி, அவருடைய ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்தது ஒருவேளை இன்னும் 2 நாட்களில் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை அதை கிளப்பி இருக்கிறது. அமெரிக்க CENTCOM சொன்னோம் இல்லையா, அமெரிக்க கப்பல் படை, அதனுடைய சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 வீரர்கள் அடங்கிய கப்பல்கள், அந்த கப்பல்களில் நிறைய ஃப்ளைட்ஸு, விமானங்கள் இதெல்லாம் இருக்கிற ஒரு ஹோர்முஸ் நீரிணையை முற்றுகையிடுவதற்கு, அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த கப்பல்களும் ஈரானுடைய துறைமுகங்களுக்கு வருவதோ போவதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து நிறுத்துவதற்கான பிளாக்கேட் செஞ்சுருந்தாங்க இல்லையா. அதில் இந்த 48 மணி நேரத்தில் எந்த இதுவுமே போகல அப்படின்னு அந்த அமெரிக்க CENTCOM சொன்னாங்க. ஆனால் ஒரு 6 கப்பல்கள் சொன்ன பிறகு திரும்பி போனதாகவும், ஒரு 20 கப்பல்கள் சாவகாசமாக, அதில் சீன கப்பல்கள் கூட இருக்குது, சாவகாசமாக அதில் கடந்து சென்றதாகவும் செய்திகள் வருகின்றன. அந்த ஹோர்முஸ் நீரிணையில் தினமும் ஒரு 100 கப்பல்கள் போல் போவதும் வருவதுமா இருக்கும். தினமும் 100க்கு மேலே இருக்கும். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 50 நாட்களில், இந்த போர் அறிவித்த 50 நாட்களில் 279 கப்பல்கள் தான் வெளியேறி இருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியும், இந்த போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு ஒரு 45 கப்பல்களே ஈராக் துறைமுகத்திலிருந்து வெளியேறி அந்த இதில் வந்திருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. ஈரானுடைய இராணுவ தளபதி ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் அலி அப்துல்லாஹி. அவர் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார். என்ன எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் அமெரிக்காவை முற்றுகை பண்ணுறதா நிறைய 10,000க்கு மேலே கடற்படை கொண்ட வீரர்கள் கொண்ட கப்பல்கள் இங்கே முற்றுகையிட்டிருக்காங்க. அது நீக்கப்படாவிட்டால், அது அங்கேருந்து எடுக்கப்படாவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பாரசீக வளைகுடா அந்த பிராந்தியம் இருக்கு இல்லையா, அந்த ஓமன் கடல், செங்கடல்,
இதெல்லாம் நாங்கள் பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ தளபதி அலி அப்துல்லாஹி எச்சரிக்கை கொடுத்துருக்கார். இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் சர் கெய்ர் ஸ்டாமர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து ட்ரம்ப் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கும் வந்து நிறைய ஆயிலெலாம் அந்த பக்கதாக தான் வரணும், அதனால் நாங்கள் போர் செய்கிறோம், நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அவர் கெய்ர் ஸ்டாமர் என்ன பண்ணிட்டார், இல்லைங்க அதெல்லாம் முடியாது, இது எங்களுடைய போர் கிடையாது, இது உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார அழிவை கொடுக்குது, அதனால் நாங்கள் வந்து அதில் சேர மாட்டோம் அப்படின்னோடனே உடனே ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துருச்சு. அவர் சரியில்லை, கெய்ர் ஸ்டாமர் வந்து நாங்கள் வந்து எப்பெல்லாம் உதவி கேட்குறோமோ அப்போல்லாம் அவங்க வந்து கொடுக்கல, அவர் வந்து ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியாக அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டார் ட்ரம்ப். ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போது இங்கிலாந்துலேருந்து நிறைய ஏற்றுமதி ஆகுது இல்லையா பொருட்கள், அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகுது. அந்த பொருட்களுக்கான சுங்கவரி வந்து நான் எப்போ வேணாலும் மாற்றிடுவேன், இங்கிலாந்து வந்து இது மாதிரி அடிபணியல் தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் வந்து பாராளுமன்றத்திலே நேற்று அவங்க அது மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து அடிபணிய மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதை ஒட்டி இங்கிலாந்தினுடைய நிதி அமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ரேச்சல் ரீவ்ஸ், அதுதான் பிரிட்டனுடைய பொருளாதார அமைச்சர், இந்த போர் வந்து மிகப்பெரிய தவறு, இது பெரிய வந்து மிஸ்டேக் பண்ணிடுச்சு அமெரிக்கா, உலக அளவில் வந்து பொருளாதாரத்தில் வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குது, எல்லா இடங்கள்லேயும் வந்து பொருளாதார மந்தம் இருக்குது, இதை வந்து உடனடியாக அவங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டனுடைய பொருளாதார அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் சொல்லியிருக்கிறார். சர்வதேச நாணய நிதியம், அதான் ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எல்லா நாடுகளுக்கும் பணம் கொடுக்குது இல்லையா, கடன் கொடுக்குது. சில சமயங்களில் வந்து இந்த மாதிரியான வசந்த காலத்தில் வந்து அந்த எல்லா நாடுகளுடைய நிதி அமைச்சர்கள்லாம் ஒன்று கூட்டி அவங்க வந்து இருக்கிற நிலைமைகளை குறித்து பேசுவாங்க. அந்த ஐஎம்எஃப்னுடைய நிதி அமைச்சர்கள் ஒன்று கூடுகிற கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த ரேச்சல் ரீவ்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போர் நிறுத்தம் நடத்தி சொன்ன பிறகும் கூட முற்றுகை அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய பொருளாதார சுமையை வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொடுக்குது, இதை வந்து உடனடியாக அமெரிக்கா வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து பின்வாங்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த போர் வந்து இங்கிலாந்தில், அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் இருக்கிற பொருளாதார பிரச்சனை மாத்திரம் இல்லாமல் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு என்று கவலையோடு கூறினார். இங்கிலாந்து பிரதமர், அதுக்கப்புறம் இங்கிலாந்தினுடைய பொருளாதார அமைச்சர், இவங்க எல்லாமே வந்து போருக்கு ஆதரவாக இல்லை, ட்ரம்ப் வந்து கேட்டும் வந்து ஆதரவு கொடுக்கல, அதோடு மட்டும் இல்லாமல் பொருளாதார பிரச்சனையெல்லாம் வருது, அதனால் வந்து இதை அமெரிக்கா நிறுத்திக்கணும் அப்படின்னு இங்கிலாந்தினுடைய பொருளாதார அமைச்சர்லாம் பேசின பிறகு ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் இருக்கா, அதை கிழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவேசமாயிட்டார். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இங்கிலாந்தினுடைய அரச குடும்பத்திலிருந்து கிங் சார்ல்ஸ் அவர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறார். ஏன் அமெரிக்காவுக்கு போகிறார்? 2026 ஜூலை 4 அமெரிக்கா இங்கிலாந்திலிருந்து சுதந்திரம் பெற்ற நாள், 250வது வருடத்தை கொண்டாடுறாங்க. இங்கிலாந்துலேருந்து தான் நிறைய பேர் போய் கொலம்பஸ்லாம் போனாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இந்தியர்களை வந்து அமெரிக்க இந்தியர்கள், செவ்விந்தியர்கள் எல்லாம் வந்து நிறைய பேரை கொன்று குவித்து விட்டு அந்த நாட்டை கைப்பற்றி இப்போ வந்து அங்கேருந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இங்கிலாந்து வந்து அதன் மேலே அது ஒரு காலனியாக இருந்து இங்கிலாந்து தன் ஆதிக்கத்தை செலுத்திகிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வந்தது. உள்நாட்டு போரில் வந்து அமெரிக்கர்களை நம்ம வந்து நம்மளே ஆண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்தினுடைய காலனிக்கு எதிராக சண்டை நடந்தது. அப்புறம் 250 வருடங்களுக்கு முன்பாக சரியாக ஒரு ஜூலை 4 2 பேருக்கும் சரி இனிமே வந்து நீங்கள் தனி நாடாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்ட நாள். அந்த நாளுடைய 250வது நூற்றாண்டு விழாவை இப்போ வந்து அமெரிக்கர்கள் கொண்டாடுறாங்க. அதுக்கு வந்து கிங் சார்ல்ஸ் இங்கிலாந்திலேருந்து அவரை வரவழைச்சிருக்கிறாங்க. அவருடைய மனைவி கமிலாவோட அங்கே போகிறாரு. இப்போ இந்த நேரத்தில் இப்போ இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா போர் நடந்துகிட்ருக்கு, இங்கே முற்றுகை நடந்துகிட்ருக்கு. ரஷ்யா வந்து அங்கே யுக்ரைனில் போர் நடத்திட்டுருக்கு. சீனா வந்து இப்போ ரஷ்யாவோட பேசிகிட்ருக்கு. இந்த மாதிரியான சூழலில் கிங் சார்ல்ஸ் வந்து அவர் மனைவியோடு அங்கே போன பிறகு அங்கே என்ன நடக்க போகுதுன்னா, ட்ரம்ப் அவங்க மனைவியோட மெலானியோட சேர்ந்து ஒரு
டீ பார்ட்டியில் கலந்துக்குவார். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற 2 சபைகளையும் சேர்ந்து காங்கிரஸில் வந்து அவர் பேச போகிறாரு. ஸோ சாதாரணமாக ஒரு நிகழ்வு அப்படின்னாக்க என்ன பேசுவார் எது பேசுவார்னு நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கான்டெக்ஸ்டில், இந்த சூழலில் இந்த பயணம் எப்படி இருக்க போகுது, ஒருவேளை வந்து இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இப்போ ரப்சர் ஆகிட்டுருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுவும் சுமூகமாகுமா என்னங்கிறது தெரியல. ஜூலை 4ஆம் தேதிக்காக நாம் காத்திருப்போம். இந்த நேரத்தில் சீனாவில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை, ஒரு செயல்பாடு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சீனா அதிபர் வந்து ஷி ஜின்பிங் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரஷ்யாவிலேருந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜெய் லாவ்ரோவ் வந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் அங்கே வந்து ஷி ஜின்பிங்கை வந்து சைனாவில் சந்திச்சிருக்கிறார். அப்போ சீனாவுக்கும் நிறைய ஹோமோஸ் நீரிணையிலேருந்து பெட்ரோல் வரணும் இல்லையா, அது வராத பட்சத்தில் நாங்கள் நிறையா கொடுப்போம், ரஷ்யாவிலேருந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான எரிவாயுவை நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அது வந்து அப்படியே அவங்க நிலத்தின் வழியாகவே போயிடலாம். நிலத்தின் வழியாகவே ரஷ்யாவிலேருந்து நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும், இந்த போரில் எப்படி ஈரானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், ஏன்னா வந்து ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்காவுக்கு எப்பொழுதுமே ஒரு எதிர்நிலையில் இருக்கிறதுனால இந்த போரில் ஈரானுக்கு சாதகமாக நாம் எப்படி இருப்பது என்கின்ற பேச்சும் நடந்திருக்க வேண்டும். அது வந்து நேற்று வந்து அந்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சீன பிரதமரை வந்து அங்கே சந்தித்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த பேச்சில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு பொருளாதார மந்தில் இப்போ அங்கே எரிவாயு வரலைன்னா நிறைய இடத்துல வந்து உரங்கள் தட்டுப்பாடாகும் போது விவசாயம் வந்து ரொம்ப பாதிக்கும். விவசாயம் பாதித்தாக்க உணவு பற்றாக்குறை வரும். அப்போ உணவு பற்றாக்குறை வரும் பொழுது நிறைய மக்கள் அதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது எவ்வளவு தூரம் வந்து ஒரு போர் எவ்வளவு தூரம் வந்து நம்முடைய தட்டில் சோறை போட்டு சாப்பிடும்போது அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத மிக அருமையாக அவர் வெளியிட்டு இருக்கிறதை வந்து நம்ம இங்கே உண்மையிலே அதை மெச்சத்தகுந்த ஒரு கருத்தாக நாம் பாராட்ட வேண்டும். போர் என்பது எரிவாயுவிலிருந்து, பெட்ரோல் டீசலிலிருந்து உரங்களுக்கும், உரம் தயாரிப்புக்கும், தயாரிப்பிலிருந்து விவசாயத்திற்கும், விவசாயத்திலிருந்து உணவு தயாரிப்பிற்கும், உணவு தயாரிப்பிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு வீட்டினுடைய கிச்சனுக்கும், அடுக்களைக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத வந்து இதிலேருந்து நம்ம அழகாக புரிந்து கொள்கிறோம். அதனால் வந்து எங்கேயோ நடக்குது அது ஒரு போர் அப்படின்னு நம்ம இனிமேல் பார்க்க முடியாது. அது வந்து நம்மையும் பாதிக்கின்ற ஒரு போராகத்தான் பார்க்க வேண்டும். அதில் தான் வந்து இப்போது ட்ரம்ப் என்ன பண்ணார், ஏற்கனவே அவர் சீன அதிபரை சீனினார், அதுக்கப்புறமா போப்பாண்டவரை சீனினார். ஏன்னா போப்பாண்டவர் வந்து அவர் அமைதியை வந்து எல்லா உலகத் தலைவர்களும் எடுக்கணும், வயலண்ட் எடுக்கக்கூடாது, பீஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னதில் போப்பாண்டவரை வந்து அவர் எதிர்த்தார் இல்லையா. அப்போ வந்து கிட்டத்தட்ட இயேசுநாதர் மாதிரியே ஒரு படத்தை போட்டார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நேற்று வேறு ஒரு படம் இன்னொருவர் போட்டதை அவர் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதில் இயேசுநாதர் வந்து இவரை ட்ரம்ப்பை கட்டி அணைத்து இருக்கிற மாதிரி, அவரோட மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இயேசுநாதரே எனக்கு வந்து ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இன்றைக்கு நாம் மிகவும் நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி அவர் வந்து எல்லோரையும் பகைத்து கொண்டு, இங்கிலாந்து பிரதமரையும் நேற்று பகைத்து கொண்டு அவரை வந்து எச்சரித்து, இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற வர்த்தக ஒப்பந்தத்தை கிழிச்சி எறிஞ்சிடுவோம், இவர் வந்து நாங்கள் உதவி கடை தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதிலிருந்து எப்படி நம்முடைய உணவை பாதிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சூடானில் என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். 2019 அப்போது ஒரு சர்வாதிகாரி அவர் அங்கே இருந்தார், உமர் அல் பஷீர் வந்து நீண்ட காலமாக அங்கே ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் சூடானில். ஒரு பெரிய அரசர், வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரி. 2019 அந்த நீண்ட காலமாக இருந்த சர்வாதிகாரி உமர் அல் பஷீர் அவருடைய வந்து வீழ்ச்சிக்கு பிறகு 2021 அந்த ஜனநாயக ஆட்சியை வந்து கவிழ்க்கிறாங்க. யார் கவிழ்க்கிறா? இந்த SAF அண்ட் RSF, சூடானுடைய ஆயுதப்படையும் அந்த துணை இராணுவ விரைவு ஆதரவு படை அப்படிங்கிற RSF, இந்த 2
படைகளும் சேர்ந்து ஆட்சி கவிழ்ப்பு பண்ணுறாங்க. 2021 கவிழ்ச்சி பண்ண பிறகு, ஆட்சியை கவிழ்த்த பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு யார் வந்து அதை லீடர்ஷிப் எடுக்கிறது அப்படின்னு பிரச்சனை வந்தது. 2023 ஏப்ரலில் பெரிய போர் வெடிச்சிருச்சு அவங்களுக்குள்ள. இவங்க சண்டை போட, அவங்க சண்டை போட. அப்போ அது ஒரு உள்நாட்டு கலகமாக, உள்நாட்டு போராக ஆயிடுச்சு. உள்நாட்டு போர் ஆனோன்னா கிட்டத்தட்ட 34 மில்லியன் மக்கள், 3,40,00,000 மக்கள் வந்து அவங்களுக்கு உணவு இல்லை, உடுத்த உடை இல்லை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அது இப்போ 3 வருஷமாக அது மாதிரி போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் வந்து இடம்பெயர்ந்து வெளியில் அங்கே எங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதுக்கு நிறைய பேர் ஃபினான்ஷியல் எய்ட் கொடுத்தாங்க. ஃபினான்ஷியல் எய்டுக்கு கொடுத்து அது சாப்பாடு, துணிமணி அதெல்லாம் கொடுக்குற ஜெர்மனில் வந்து இப்போது அதற்கான நிதி கொடுக்குற குரூப்பெல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் பெர்லினில் போட்டிருக்காங்க. அப்படி மனிதாபிமான உதவியாக நிறைய கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் யூரோக்கள் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த குழுக்கள், அந்த ஆர்கனைசேஷன்ஸ், ஃபண்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் சேர்ந்து ஜெர்மனி மட்டும் வந்து 212 மில்லியன், கிட்டத்தட்ட 250 மில்லியன் டாலர்ஸ் அது வந்து அவங்க கொடுக்கறதுக்கு உறுதி அளிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறைய பஞ்சம் வந்துருச்சு. சூடானில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பெண்கள், குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த 3 வருட உள்நாட்டு போர், யார் வந்து லீடர்ஷிப்பாக எடுக்கிறது அப்படிங்கிற உள்நாட்டு போர் நடந்துகிட்ருக்கிறது. இதற்கும் வந்து பல மற்ற நாடுகள் வந்து தளவாடங்களை, இராணுவ தளவாடங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றன. அப்போ சூடானில் மிக சீக்கிரமாக இந்த உள்நாட்டு போர் வந்து அது நிறுத்தப்பட்டு அங்கே அமைதி திரும்ப வேண்டும். அங்கே இருக்கிற சூடான் மக்கள், பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். துருக்கியில் ஒரு பள்ளியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதை பற்றி யோசிக்கும்போது இன்றைய கல்வி முறையில் என்ற மாதிரியான வேல்யூஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. தென்கிழக்கு துருக்கியில் கஹ்ரமன் மராஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல நேற்று 2026 ஏப்ரல் 15 அன்னைக்கு ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், 14 வயசு தான், வந்து 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனுடைய நடுநிலை பள்ளி அது. அந்த பள்ளியில் உள்ள பூந்து சரமாரியாக வந்து சுட்டிருக்கான். இப்போ 9 பேர் வந்து ஒரு ஆசிரியர், அப்புறம் 8 மாணவர்கள் செத்து போயிருக்காங்க. 13 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. துருக்கியினோட உள்துறை அமைச்சர் வந்து இது ஒன்றும் வெளிநாட்டு சதியோ அல்லது போராட்டக்காரர்கள் பயங்கரவாத சதியோ கிடையாது, இது ஒரு தனிப்பட்ட இதில் நடந்திருக்கு அப்படின்னு அவர் மறுத்திருக்கிறார். இந்த செய்தியை படிக்கும்போது எனக்கு வந்து அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர். அறிவுன்னா என்ன அப்படின்னு திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவு என்பது வந்து ஆவது அறிவார், என்ன வரப்போகுதோ, ஒரு செயல் நடக்குது, அந்த செயலுடைய விளைவு என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க தான் அறிவுள்ளவர்கள். இப்போ கல்வியினால் என்ன வருது, அறிவு வருகிறது. அப்போ கல்வி கற்பதனுடைய நோக்கம் என்னென்னா அறிவு பெறுவது. அந்த அறிவுனா என்ன அப்படிங்கிற திருவள்ளுவர் விளக்குறார். அறிவு என்பது ஒரு செயலை செய்துவிட்டு அதை செய்தால் என்ன விளையும் அப்படிங்கிறது தெரிந்து செய்வது தான். அப்போ அது வந்து ஒரு கெடுமையான கேடான விளைவு வருது அப்படின்னா அதை செய்ய மாட்டாங்க அறிவுள்ளவர்கள். அப்போ அறிவுடையார் ஆவது அறிவார், ஆவது அறிவார், என்ன ஆகுமோ அதுக்கப்புறமா என்ன ஆகுமோ, ஃப்யூச்சரில் என்ன நடக்குமோ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சவங்க தான் அறிவுடையவர்கள். அறிவு இல்லாதவர் அறிவிலார் அகுதறி கல்லாதவர். அந்த விஷயத்தை தெரிஞ்சாதவங்க தான் அறிவில்லாதவங்க அப்படின்னு. அப்போது நம்ம பார்ப்போம், ஈரான்லேருந்து, இங்கிலாந்துலேருந்து, ட்ரம்ப்லேருந்து, சீனாவிலேருந்து, ரஷ்யாவிலேருந்து, துருக்கியிலேருந்து, சூடான்லேருந்து பல செய்திகள் வருது இல்லையா? இதில் வந்து அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, நமக்கே என்ன நடக்க போகுது, அடுத்தவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த சுற்றுச்சூழலுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு செய்கிறாங்களா? அதை தெரிஞ்சால் செய்ய மாட்டாங்க. அப்போது அறிவுள்ளவர்கள் அப்படின்னு தேடினா இந்த உலகத்தில் கிடைப்பார்களா? நீங்களே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.